வணக்கம் நண்பர்களே. நாம் இன்று பார்க்க போகும் கதையின் தலைப்பு உதிரும் மலர். விசாகன் ஒரு நேர்மையான மற்றும் நேர்த்தியான ஓவியர். அவனது ஓவியங்களில் உள்ள உயிரோட்டம் அனைவரையும் கவரும். ஆனால் அவன் இதுவரை யாரையும் காதலிக்கவில்லை. ஒரு நாள் பூந்தோட்டத்தில் அவன் ஒரு பெண்ணை பார்த்தான். அவள் பெயர் தீபிகா. அவள் வெறும் சாதாரண பெண்ணல்ல, அவளுக்கு மலர்களை மிகவும் பிடிக்கும். தீபிகா மலர்களோடு பேசுவாள், அவற்றை அன்பாக பராமரிப்பாள். விசாகன் தீபிகாவை கவனித்து வந்தான். அவளின் மலர் மீது கொண்ட காதல் அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளுடன் பேச வேண்டும் என்ற எண்ணம் எழுந்தது. ஆனால் அவள் அவனை கவனிக்கவே இல்லை. ஒரு நாள் தீபிகாவின் பூந்தோட்டத்தில் கனமழை பெய்தது. மலர்கள் சிதற ஆரம்பித்தன. தீபிகா அதனை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். விசாகன் ஓடி வந்து அவளுக்கு துணையாய் அழிந்த மலர்களை அழகாக ஓவியமாக மாற்றினான். மலர் உதிர்ந்தாலும் அதன் அழகு ஓவியமாக வாழலாம் என்று அவன் சொன்னான். தீபிகா ரசித்து பார்த்தாள். அவள் இதுவரை யாரும் சொல்லாத உண்மையை விசாகன் கண்களில் பார்த்தாள். அந்த நாள் முதல் மலர்களும் ஓவியங்களும் மற்றும் காதலும் ஒன்று சேர்ந்தன. விசாகன் தீபிகா வாழ்க்கையில் ஒரு சிறந்த நண்பனாகவும் காதலனாகவும் மாறினான். இது ஒரு காதல் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.